வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 24 திங்கட்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. இன்றைய வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது. கேரளாவில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் நல்ல மழை கொடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பாசி மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல் 7 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. சின்ன கல்லாறு கோயம்புத்தூர் மாவட்டம் 6 சென்டிமீட்டரும், சென்னை அண்ணா நகர் மேற்கு மற்றும் சிங்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம், சோலையாறு கோயம்புத்தூர் மாவட்டம், சென்னை பெரம்பூர், வல்லவனூர் விழுப்புரம் மற்றும் தண்டையார்பேட்டை சிடி மருத்துவமனை, கோலியனூர் விழுப்புரம், கொரட்டூர் சென்னை மற்றும் பெரம்பூர் சென்னை பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய பட்டியல் இருக்கிறது 5 சென்டிமீட்டர்ல. மேலும் 4, 3, 2, 1 சென்டிமீட்டர்ல மிகப்பெரிய பட்டியல் இருக்கிறது. ஆக இன்றைய தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை -18 இருக்கு. சராசரிக்கு வந்துச்சு -18 இருக்கு. அவ்வளவுதான், ரொம்ப எல்லாம் கம்மி இல்ல. அதாவது இன்றைய தேதி வரைக்கும் பெய்ய வேண்டிய மழை 189 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. 155 மில்லிமீட்டர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் சராசரிக்கு. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் இந்த சராசரியை குறைவு என்பதை சமநிலைக்கு வந்து பிறகு கூட்டும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இன்றைக்கு மழைப்பொழிவு எங்கே பெய்து கொண்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா மாவட்டத்தோட தெற்கு பகுதியில் வந்த மழை பெருக வாழ்ந்தான், அந்த திருமக்கோட்டை இந்த பகுதியில் பிழிந்து அப்படியே கொஞ்சம் கிழக்கு நோக்கி பயணிக்கும் போது செயலிழந்து பெருகுவாழ்ந்தான் தாண்டி கிழக்கு புறத்திலையும், திருத்துறைப்பூண்டியோட வடக்கு பகுதியிலையும், எக்கல் போன்ற பகுதியிலையும் ஒரு நனைக்கும் மழை, தூறல் மழை பொழிவை கொடுத்துட்டு இருக்கு. ஏற்கனவே நீலகிரி மாவட்டத்திலையும் வால்பாறையிலையும் நல்ல மழை பொழிந்துட்டு இருக்கு. ரொம்ப நல்ல மழைன்னு சொல்ல முடியாது, வால்பாறையில கூடுதல் மழை பொழியுது. நாளைக்கும் ஒரு 6-8 சென்டிமீட்டர் வரைக்கும் போகும். கன்னியாகுமரி முதல் வால்பாறை வரைக்கும் நல்ல மழை பொழிகிறது. அடுத்தபடி வழக்கமா வட உள் மாவட்டங்கள், வடகடலோர பகுதிகளில் நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்கு. உளுந்தூர்பேட்டை மற்றும் அப்படியே உளுந்தூர்பேட்டையிலிருந்து கடலூர் மாவட்டம் தலைநகர் கடலூர் வரைக்கும், நெல்லிக்குப்பம், கடலூர், புதுச்சேரி வரைக்கும் கூட மழை பொழிவு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. இன்னைக்கு உள்ளஞ்சாவடி, நெய்வேலிக்கு வடக்கே, பன்ருட்டி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழை பொழிவு காத்திருக்கு இன்றைக்கு மாலைக்கு பிறகு. அதே போல திருவண்ணாமலை மாவட்டம் வடக்கு பகுதி, திருப்பத்தூர் மாவட்ட பகுதியிலையும் ஆங்காங்கே மழை பொழிவு தொடங்கி அப்படியே சென்னை உள்ளிட்ட கடலோர பகுதியை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே செய்யூர், மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகளிலேயும் மழை தொடங்கி இருக்கு. மரக்காணத்துக்கு வடக்கே, மரக்காணத்தோடு செய்யூர், சதுரங்கப்பட்டினம், கல்பாக்கம் மற்றும் மதுராந்தகம், மேல்மருவத்தூர் இங்கெல்லாம் மழை பொழிவு தொடங்கி இருக்கு. அதில் அப்படியே மறைமலை நகர், செங்கல்பட்டு, கேளம்பாக்கம், திருப்போரூர்லையும் மழை, அப்படியே ஸ்ரீபெரும்புதூர், பூந்தமல்லியிலையும் மழை தொடங்கிட்டு இருக்காங்க. அங்கங்கே நல்ல மழை பொழிவு கொடுத்துட்டு இருக்கு. இன்றைய விட நாளை மழைப்பொழிவு கண்டிப்பாக சராசரி கூடுதலாக இருக்கும். இன்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய மணி நேரங்களில் கடலோரத்துல கொஞ்சம் மழைப்பொழிவு கொஞ்சம் வலுப்பெறும் படிப்படியாக. இன்றைய மழைப்பொழிவு குறிப்பாக சென்னைக்கும் மயிலாடுதுறைக்கும் இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழை காத்திருக்கு. குறிப்பாக கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு, சென்னை இது வரைக்கும் நல்ல மழை காத்திருக்கு. தென்மேற்கு பருவமழையும் இன்றைக்கு இரவு நல்ல ஒரு தீவிரம் இருக்கும் கேரளாவில். அதாவது கோழிக்கோடு முதல் திருவனந்தபுரம், அதாவது கன்னியாகுமரி வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுல கன்னியாகுமரியை விட கொல்லங்கோடுல இருந்து கோழிக்கோடு வரைக்கும் நல்ல ஒரு கனமழை பொழிவு இருக்கும். இதனால என்ன ஆகுதுன்னா, வயநாட்டுல நல்ல மழை பொழியுது. கபினி நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பொழியுது. நல்ல பாருங்க, கபினில எவ்வளவு தெரியுமா, இன்னைக்கு 25ஆம் தேதி, நாளைக்குங்க 25ஆம் தேதி 50 TMC எட்டுன்னு சொன்னோமா. இந்த அறிக்கையை பதிவு செய்து கொண்டிருக்கூடிய இந்த 24ஆம் தேதி மாலை எட்டுவிட்டது, 50 TMC எட்டிவிட்டது. ஆனா கடந்த 50 TMCன்னா வழக்கமா எப்போதுமே 90 அடி. ஆனா இப்போ கொஞ்சம் 88 அடியிலேயே 50 TMC வெட்டி. அதாவது கடந்த வருடம் ஏதோ கொஞ்சோண்டு தூர்வாரியதுல கொஞ்சம் மண்ணெடுத்துல கொஞ்சம் ஏதோ 2 அடி டிஃப்ரெண்ட் வருது. எப்பொழுதுமே 50 TMCனா அது 90 அடி. இப்போ 88 அடி 50 TMC எட்டி இருக்கு. 50 TMC வந்து 88 அடியை தொட்டுருக்கு. இன்னொரு 2 அடி எட்டினால் கண்டிப்பா அது 53, 54 TMC உயர்ந்துடும். 53 TMC போயிடும். நாளை 50 TMC என்ற அளவை எட்டுகின்ற காரணத்தினாலே நாளையிலிருந்து ஓரளவிற்கு மேட்டூரிலிருந்து நீர் திறப்பதற்கான ஒரு ஆலோசனை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆலோசனை மேற்கொள்ளதான், அது தேவையை கருத்தில் கொண்டுதான் அது திறப்பு இருக்கும். அடுத்தபடியே தொடர்ந்து அணைக்கு தண்ணீர் வந்து கொண்டே இருக்கு. கபினிலிருந்து 13,000 கனஅடி வந்துட்டே இருக்கு. ஒரு TMCக்கு மேலே வருது. KRS இருந்து ஒரு 2,000 சேர்த்து 15,000 வந்துட்டு இருக்கு. ஆக டெய்லி ஒரு TMC வர சேமிப்பாகுது ஒரு TMC. அப்போ ஒரு 30 நாளைக்கு இப்படி வந்தா 30 TMC ஈஸியாவே கிடைச்சிடும். ஆக இப்போதே 50 TMC இன்னொரு 30 நாள்ல 30 TMC ஈஸியாவே கிடைச்சிடும். ஆகவே கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 15 நாள்ல 10 நாள்ல
100 அடியை எட்டும். கண்டிப்பா இன்னொரு 10 நாள்ல 100 அடியை எட்டும். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, நாளைய மழைப்பொழிவு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்புல இருக்கும். தென்மேற்கு பருவமழை நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல், கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். கொஞ்சம் சாரல் அப்பப்போ முக்கோணத்துக்கு வரும். அப்புறம் அப்படியே பொள்ளாச்சி தெற்குக்கு வரும். வால்பாறைக்கு நல்ல மழை ஒரு 8 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்கலாம். நீலகிரியில ஒரு 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் வரைக்கும் கண்டிப்பா கொடுக்கலாம். கூடலூர் பந்தலூர் 8 சென்டிமீட்டர் வரைக்கும், கூடலூர் பந்தலூர் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த அவலாஞ்சில ஒரு 5 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட எட்டலாம் இன்றைக்கு இரவு. இப்படி மழைப்பொழிவு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, நாளை மாலை இரவு கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்புல வெப்பசலன மழை அமையும். தென்மேற்கு பருவமழையும் நல்ல மழை அமையும். நாம புதன்கிழமை தான் இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவு எதிர்பார்க்கிறோம். ஆனால் அதாவது கூடுதல் பரப்புல இருந்தாலும் ஒதுக்கி தான் இருக்கும். பெய்யும் இடத்துல தான் வலுத்து இருக்கும், ஒதுக்கி தான் இருக்கும். 27ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த இப்ப இருக்கிற தென்மேற்கு பருவமழை அந்த தீவிரம். அதுக்கப்புறம் குறைஞ்சிரும். 3ஆம் தேதியிலிருந்து வலுப்பெறுது மீண்டும் தென்மேற்கு பருவமழை. 29க்கு மேல வெப்பசலன மழை இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும். 3ஆம் தேதியிலிருந்து இன்னும் கொஞ்சம் வெப்பசலன மழை தீவிரமடையும். வெப்பசலன காற்று சுழற்சி மழைன்னு சொல்லலாம். 3ஆம் தேதி பெய்யக்கூடியது. 3ஆம் தேதி செப்டம்பர் 3லிருந்து வெப்பசலன காற்று சுழற்சி மழையாகவும் கேரளாவில் தென்மேற்கு பருவமழையாகவும் பொழியிருக்கிறது. படிப்படியாக அப்படியே செப்டம்பர்ல மழைப்பொழிவு படிப்படியாக கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை அதிகரிக்கும். இப்போ 8ஆம் தேதிக்கு மேல நாம சொன்னது அந்த தென்மேற்கு பருவமழைக்கோட பிக்கப் நல்லா இருக்கும். 8ஆம் தேதி செப்டம்பர் 8ல இருந்து செப்டம்பர் 15க்கு மேல இன்னும் கொஞ்சம் பிக்கப் நல்லா இருக்கும். செப்டம்பர் 15ல இருந்து அக்டோபர் 15 வரைக்கும் அந்த 45 நாள் 30 நாள். அதுல குறிப்பாக செப்டம்பர் இறுதி அக்டோபர் 15 தேதி மிக ஸ்ட்ராங்கா இருக்கும். தென்சினக்கடல் நிகழ்வு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு வங்கக்கடலுக்கு. அதனால கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். எம்ஜிஓ வர இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். செப்டம்பர் 2வது வாரம். அப்புறம் அப்படியே அக்டோபர் மாத 1லிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் வடகிழக்கு பருவமழை போலவே தென்மேற்கு பருவமழை இருக்கும். இப்ப எல்லாமே எந்த மாதிரி காட்டாது, எல்லாம் காட்டத் தொடங்கும். பொறுத்துருங்க, மாதிரி எல்லாம் மாறி வரும். ஆக பாருங்க, ஒரு தென் சினக்கடல் நிகழ்வு ஒன்று வர இருப்பதை நான் காட்டியிருக்கிறேன். அடுத்தடுத்து தென் சினக்கடல் நிகழ்வு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆசிய பக்கம் வெப்பம் உயர்ந்திருக்கு. ஒன்று சுருக்கமா சொல்றேன். எல் நினோ என்றார்கள். எல் நினோ என்பது அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்வது, ஆசிய பக்கம் வெப்பம் குறைவது தானே. ஆசிய பக்கத்திலேயே அடுத்தடுத்த நிகழ்வு சீன பக்கத்துக்கும் தாய்வானுக்கும் ஜப்பானுக்கும் போய் கொண்டிருந்தது. இப்ப ஏன் அது பிலிப்பைன்ஸ் வழியாக சீனா வழியாக தென்சீன கடல் வழியாக எதற்கு கிழக்கு நோக்கி நகர முற்படுகிறது? ஏன் சீனாவுக்குள் இருக்கிறது? அப்ப ஆசிய பக்கம் வெப்பம் இருக்கிறது, வலுவான நிகழ்வு இங்கே தான் இருக்கிறது. அமெரிக்க பக்கம் எந்த வலுவான நிகழ்வும் உருவாகவில்லை என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக பொறுத்திருங்கள். இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழையும் ஒட்டுமொத்த வடகிழக்கு பருவமழையும் சிறப்பாக இருக்கும். மழைநீரை சேகரிப்போம். நாம் நினைக்கும் பொழுது மழை பொழியாது, அது பொழியும் பொழுது நாம் சேகரிக்க வேண்டும். திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க வேண்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.